உங்க பொண்ணு எடுத்த கொலுசு இதுதாம்மா, பாத்துக்கங்க. உங்களுக்கு ஓகே தானே? பில்லு போட்டுடலாம்ல? நல்லா தான் இருக்கு. சரி, நான் இதே பில்லு போட்டுருங்க. சரிம்மா, நான் எடை போட்டு எவ்வளோ வருது என்னன்னு சொல்கிறேன். இந்த கொலுசு என்ன ரேட்டு வரும்னு தெரியலையே. எம்மோ, நீ ஒரு ஹேண்ட்பேக் வைக்க வேண்டியதானே? ஏன் இப்படி பர்ஸில் வச்சுக்கிட்டு அதையும் சட்டக்குள்ளே வச்சுக்கிட்டு திரியா? சந்தியா, வாயை மூடிட்டு இருந்துரு, என் வாயை கிளறாத. இந்த பர்ஸை பிடி. என்ன இந்த பழைய அறந்த கொலுசு எவ்வளோ இருக்கு என்னன்னு பார்த்து சொல்லுங்கண்ணே, கொஞ்சம் எடை போட்டு. சரிம்மா, கொடுங்க, நான் சேர்த்து பார்த்து சொல்கிறேன். அந்த பர்ஸை கொண்டா, என்ன எவ்வளோ கிடக்குன்னு பார்க்குறேன். ஒரு வழியாக இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் அம்மா எடுத்து தந்துட்டாளா பொருள். ஆமாம் ஜோனி, ஆனால் அம்மா பாவம் அவகிட்ட காசு இருக்கோ இல்லையோ தெரில. நம்ம 30,000 கொண்டு வந்தோம், நகைக்கு 20 ஆச்சு. அப்புறமா இன்னும் கொலுசுக்கு கொடுத்துருக்கோம், இன்னும் பழைய கொலுசுக்கு வரோம். சரி பார்ப்போம், எப்படியும் சரியாக வந்துடும். எனக்கும் புரியுது சந்தியா, அம்மா பாவம்தான். அம்மா அவளுக்குன்னு எதுவுமே வாங்க மாட்டேங்கிறா பத்தியா? ஆமாம், அம்மா அவளுக்கு ஒரு சேலை கூட எடுக்க மாட்டேங்கிறா பத்தியா? நம்ம எடுன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டா. அம்மா, புது கொலுசு 8,500 ரூபாய்க்கு வருதுமா. சரிண்ணே, பழைய கொலுசு எவ்வளவுக்கு இருந்தது? பழைய கொலுசு 5,500 ரூபாய்க்கு வந்ததுமா. சரிண்ணே, அப்போ நான் அந்த பழைய கொலுசு எடுத்துக்கிட்டு அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் கழிச்சிட்டு எனக்கு மீதி எவ்வளோ தரணும்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போனா நீங்கள் என்ன ஒரு 3,000 ரூபாய் எனக்கு தர வேண்டியிருக்கோம்மா இந்த கொலுசுக்கு. சரிண்ணே, அப்போ நான் 3,000 ரூபாயை தாரேன், நீங்கள் கொலுசை பாக்ஸில் போட்டு எடுத்துட்டு வாங்கண்ணே. சரிம்மா, இந்தாங்கம்மா கொலுசை வாங்கிக்கோங்க. இந்தாங்கண்ணே காசு 3,000. சரிம்மா. சரி அண்ணே, சூட்கேஸ் தரேன். நீங்களே சூட்கேஸ் எங்க? எனக்கு மறந்தே போச்சு, நீங்கள் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்கள. சரி, நான் இதை எடுத்துகிட்டு வரேன் சூட்கேஸை. எனக்கு மறக்குமா? கம்பு பையே விட மாட்டேன், சூட்கேஸ்னா விட்டுருவேனா? பொருளெல்லாம் பத்திரமா கொண்டு வீடு கொண்டு சேர்க்கணும். அம்மா அதையும் தூக்கி லாக்கரில் வச்சாச்சு. எம்மா, உனக்கு போகும்போது ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு போகுமா? எனக்கு எதுக்கு ஹேண்ட்பேக்கு? என்ன ஹேண்ட்பேக் தூக்குற வயசா எனக்கு? சரி எம்மா, அப்போ ஒரு கோணி பை தூக்கிக்கிறியா? சும்மா வாயை மூடிட்டு இருங்களா, எதையாவது சொல்லிட்டு இருப்பியே. இந்தாங்கம்மா ட்ராலி பேக். என்ன, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? சூட்கேஸ் தானே கேட்டேன். நீங்கள் என்ன வெறும் ஸ்கூல் பேக்கை தாரிய? எம்மோ, சும்மா இருவேன். நீ கேட்குற சூட்கேஸை விட இந்த பேக் சூப்பராக இருக்கும், இது நல்லா உழைக்கும். என்ன சொல்கிற சந்தியா? சூட்கேஸ் தானே நல்லா துணி வைக்க உதவும் வீட்டில். சூட்கேஸ்னா புது துணியெல்லாம் வச்சுக்கலாம், நல்லா உழைக்கும், எங்கன்னா கொண்டு போகலாம், நல்லா இருக்கும். இந்த பையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? உங்களுக்கு தான் ஸ்கூலுக்குலாம் பை ஏற்கனவே வாங்கி தந்துட்டேல்ல. எம்மா, உனக்கு தான் இந்த பேக்கோட அருமை தெரியலம்மா. இதில் ட்ரெஸ்லாம் வச்சுட்டு இழுத்துக்கிட்டே போகலாம், நம்ம தூக்கிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. அதை பாட்டுக்கு இழுத்து அது நம்ம கூட வந்துகிட்டு இருக்கோம். துணியெல்லாம் வச்சு எங்கனாலும் வெளியே கொண்டு போகலாம். ஆமாம்மா, அந்த பேக் நல்லா உழைக்குமா, நல்ல பேக்மா. நீ வேண்டான்னு சொன்னா வையா, அந்த ஆள் உள்ளதுக்கு வச்சுருவாரு, வேற உனக்கு ஒரு கிழிஞ்ச கோணி பை தான் தருவார், வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். எனக்கு எதுவும் புரியலை, நீங்கள் ஏதோ சொல்கிறிய. சரி, நம்ம இந்த பேக்கை எப்போ வாங்கிட்டு போகலாம் கிலோ? சரி, அப்போ நான் அந்த கடைக்கார்ட்ட இதே வாங்கிட்டு வரேன். சரின்னு, இந்த பேக்கே இருக்கட்டும், என் பிள்ளைகள் என்னென்னமோ சொல்லுது, நான் இதே கொண்டு போகிறேன். இது டிராவலுக்கு யூஸ் பண்ணுற பேக்மா, நீங்கள் துணிலாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம், நல்லா உழைக்கும். எங்கேயும் வெளியில் போனீங்கன்னா இதை தூக்கிட்டுலாம் போக வேண்டாம், அப்படியே இழுத்துக்கிட்டு போனாலே அது உங்கள் கூடயே வரும். சரிண்ணே, நமக்கு என்னன்னே தெரியுது, இந்த பிள்ளைகள் தான் சொல்லிச்சு அது நல்ல பேக்மான்ட்டு. சரிண்ணே, நாங்கள் இந்த பேக் எல்லாருக்குலாம் கொடுக்க மாட்டோம், நிறைய நகை எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுப்போம். சரி, நீங்கள் எப்போ இங்கே தான் வந்து வாங்குறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த இது தரேன். சரிண்ணே, சந்தோஷண்ணே. சரி வரோம். சரி வாங்கம்மா. எம்மா, சூட்கேஸை நான் இழுத்துட்டு வரட்டுமா, நீ எடுத்துகிட்டு வரியா? நான் கொஞ்சம் இழுத்து பார்க்கண்டே வருதானே. இழுத்து பாரு கூடயே வரோம், இழுத்துக்கிட்டு வா. ஆமாம் சந்தியா, நல்ல பேக்கு கூடயே வருது, இதுவும் நல்லா தான் இருக்குது சந்தியா. இருக்கும் ஒழுங்கா கீழே பார்த்து வாமா. சந்தியா, ஜோனி கையப்படி அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா பேரு. எம்மோ, அவளாம் ஒழுங்கா போயிடுவா, நீ பயப்படாத. நாங்களாம் உன்னை மாதிரி பயந்தாங்கொழி கிடையாதுமா, ஈஸியாக ரோடெல்லாம் கிராஸ் பண்ணிடுவோம். ஆமாம், நீங்கள் எப்படி தான் ரோடை அந்த பக்கமும் இந்த பக்கமும் கிராஸ் பண்ணுறீங்களோ தெரியல, குரங்கு குட்டி மாதிரி. நமக்கு தான் பயமாக இருக்குப்பா, நீ ஏன் என்னைய பார்த்துட்டே வர, முன்னாடி பார்த்து போ. சரி, நான் ரோட்டை பார்த்து போகிறது இருக்கட்டும், நீ பொரோட்டா வாங்கி தரேன்னு சொன்னியே, எங்கே வாங்கி தரல? உங்களுக்கு வாங்கி தராம ஓடியா போறேன், நேராக ரோட்டை பார்த்து போலாம். எம்மா, கோவப்படாதமோ, கேட்டேன். சோனி, உனக்கு எத்தனை பரோட்டா வேணும்? எனக்கு 4 பரோட்டா வேணும்ப்பா. நீ எத்தனை வாங்க போற? அப்போ நானும் 4 கேட்பேன். ரோட்டில் நின்று ஏலம் விடாமல் போங்களா? அப்போ சோனி, உனக்கு 4 எனக்கு 4, அம்மா 2 தான் தும்பா, மொத்தம் 10 பரோட்டா. பரோட்டா கடை வர முன்னாடியே சால்னா வாசம் ஆளை இழுக்குதுல. ஆமாம் சோனி, இதெல்லாம் நல்ல மோப்பம் பிடிப்பாளுவேன். வீட்டில் நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்தா எல்லாத்தையும் குறைதான் சொல்கிறது. என்னம்மா வேணும் உங்களுக்கு? அண்ணே, 10 பரோட்டா கொடுங்க, 20 ரூபாய்க்கு சால்னா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கண்ணா பார்சல். சரிம்மா, நான் இப்போ போட்டு கொண்டு வரேன். சோனி, எப்போ பார்த்தாலும் இந்த பரோட்டா கடையில் ஆம்பளையாலே உட்கார்ந்து சாப்பிடுது, அதனால தான் நமக்கு உள்ளே போய் சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது பத்தியா? ஆமாப்பா சந்தியா, எனக்கும் இந்த பரோட்டா கடையில் உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் எங்கே நம்மளாம் உட்கார்ந்து சாப்பிட்றது, ஆளாக இருக்கும். அம்மா உள்ளே கூட்டே போக மாட்டா, எதாக இருந்தாலும் வாங்கி தருவா, வீட்டில் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி. பாருங்க எவ்வளோ ஆம்பளையாலும் நிற்குது, எனக்கு அவமானமாக இருக்குது இதில் நின்று வாங்கி தரதுக்கே. உங்களுக்கு கடைக்குள்ள உட்கார்ந்து திங்கணும்னு ஆசையாக இருந்தால் உங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு உங்கள் புருஷனை கூட போய் உள்ளே உட்கார்ந்து தின்னுங்க, சரியா? அம்மா இப்போ வாங்கி தரேன், வீட்டில் போய் திங்கலாம். சரிம்மா, நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோமோ. ஆமாம் சந்தியா, நாமளும் வீட்டில் போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம், அப்போ தான் நல்லா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், நல்லா சால்னாவெலாம் ஊற்றி குடிக்கலாம். ஆமாம் சனி, நான் அந்த சால்னாக்காக தான் இந்த பரோட்டாவே நம்மக்கிட்ட கேட்டது. நம்ம வீட்டுக்கு போகிறோம், பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை ஊற்றி அடிக்கிறோம். இந்தாங்கம்மா பரோட்டா 100 ரூபா.
இந்தாங்கண்ணே பிடிங்க. சரிம்மா. இந்த பரோட்டாவை எவ்வளவு ஒருத்தி பிடி பாப்பா, நான் சூட்கேஸ் இழுத்துட்டு வரேன். குடும்பம் நான் வச்சுக்கிறேன். நேரம் ஆயிட்டு சீக்கிரமா வீடு போய் சேரணும். பஸ் வேற கிடைக்கலன்னா அவ்வளோதான், இங்கே தான் கிடக்கணும். பஸ் எல்லாம் கிடைக்கும், வாமா வாமா. அப்பா ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சப்பா, கால் கையெல்லாம் வலிக்குது. எம்மா அந்த கம்மல் எடு பாப்போம் ஃபர்ஸ்ட். அது எங்கேயும் ஓடி போகாது, பத்திரமா இருக்கு. அதான் கடையில வச்சு பாத்தியெல்லாம் போட்டுக்கிட்டலாம். அப்புறம் என்ன இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. எம்மோ என்னதான் கடையில வச்சு போட்டுக்கிட்டு பார்த்தாலும் வீட்டில் வந்து ஒரு கதை பார்த்தாதம்மா மனசு நிம்மதியா இருக்கும். நம்மள வந்தது 2 நிமிஷம் உட்கார விட மாட்டாளுவே. அம்மா கை காலெல்லாம் வலிக்குதுங்களா, ஓடி போய் ஒருத்தி எவ்வளவு தண்ணி கொண்டு வருவோம்லாம் இல்ல. எம்மோ நீ என் கொலுசையை எடுத்து வெளியே வை, நான் உனக்கு இப்ப தண்ணி கொண்டு வரேன் பாரு. நம்ம அந்த 2 சட்டக்குள்ள தானே வச்சோம். இந்தா உன்னோட கம்மல் போட்டு பார்க்கணும்னா போட்டு பார்த்துட்டு தா. போட்டுலாம் பார்க்கலாமா, நான் இப்போ சும்மா பார்த்துட்டு வாங்கிட்டு தந்துடுவேன். அவ கொலுசு வேற இதுக்குள்ள வச்சேன், இன்னொரு பரிசுல இருக்கோ. அம்மா இந்தா தண்ணி கீழே வை, நான் எடுத்துக்கிறேன். இந்த அப்படி உன் கொலுசை. எம்மோ என் கொலுசு அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு இந்த அப்படி. எம்மோ எனக்கு கம்மல் நல்லா இருக்கா? என் பிள்ளைகளுக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும். எம்மோ எனக்கு இந்த கொலுசு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி 2 பேரும் பொருளை தாங்க, நான் கொண்டு பீரோவில் வைக்க. உங்களுக்கு இதை இப்போ போடக்கூடாதுல, ஏதாவது ஃபங்க்ஷன்னா போட்டுக்கலாம். ஸ்கூலுக்கு போட விட மாட்டாவ தானே? ஆமாம்மா, நீ இதை பீரோவிலே வச்சிரு, எங்களுக்கு ஸ்கூலில் போட விட மாட்டாவே இப்போ. சரி நான் அந்த பொருளெல்லாம் பீரோவில் வச்சுட்டு சூட்கேஸையும் வச்சுட்டு வரேன். நீங்கள் அதுக்குள்ளே தட்டை எடுத்து வச்சு உட்காந்து சாப்பிடுங்க. சரிம்மா. ஷானி நீ போய் தட்டை எடுத்துட்டு வாவ. எப்போ சந்தியா ஒரு வேலையாவது நீ செய்வேன், நான் இப்போ தானே அம்மைக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். சோனி இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சுட்டான்னு தான் உடனே இன்னைக்கு ஃபுல்லாக இதே சொல்லிக்கிட்டு இருப்பா. இனிமே வேற எந்த வேலையும் செய்ய மாட்டான் அந்த சோனி. நான் எனக்கு மட்டும் தான் தட்டு எடுத்துட்டு வருவேன், உனக்கெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டேன். நான் தட்டி எனக்கும் அம்மைக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வருவேன். சோனி நீ ஒன்றும் எடுத்துட்டு வர தேவையில்ல, நான் இலையிலே சாப்பிட்டுக்கிடுவேன். சரியான ஆளுதான் அந்த சந்தியா, ஒரு வேலையும் செய்ய மாட்டா. நம்மள மட்டும் எல்லாத்துக்கும் குறை சொல்லுவா. எம்மோ நீ ஏன் சால்னா ஊத்தாம வெறும் பரோட்டாவா வச்சிருக்கா? எனக்கு சால்னாலாம் வேண்டாப்பா, எனக்கு சால்னாவே பிடிக்கல. எம்மோ நீ என்ன சால்னா வேண்டாங்க, சால்னையோட அருமையே உனக்கு தெரியல பரா. ஆமாம்மா, இந்த பரோட்டாக்கு நாங்க கேட்டதே இந்த சால்னாக்காக தான். இதை ஊத்தியே குடிக்கலாம் தெரியுமா, என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா. சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஊத்தி சாப்பிடுங்க. அதான் எக்ஸ்ட்ரா சால்னா வாங்கி வச்சிருக்கேன், ஊத்தி குடிங்க. எம்மோ கொஞ்சோட ஊத்தி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. வேண்டான்னு சொன்னா விடுங்களா, நீங்க சாப்பிடுங்க. அந்த சால்னாவை எண்ணத்தை போட்டு செஞ்சானோ. எம்மோ சாப்பிட பிடிக்கலன்னா விட்டுரு, எதையாவது சொல்லி எங்களை சாப்பிட விடாம வைக்கிறாத. சரி அப்ப வாயை மூடிட்டு தின்னுங்க. என்ன டேஸ்டா இருக்கு பரோட்டா சூப்பரா இருக்கு. சந்தியா நான் அந்த பரோட்டாவை சாப்பிட்டு முடிச்சுட்டு இது கூட கொஞ்சம் சோறு போட்டு அந்த சால்னா ஊற்றி சாப்பிட போறேன். எப்படி இருக்கும் தெரியுமா, சூப்பரா இருக்கும் சோறு கூட. நான்லாம் இப்போ சோறு கூடதுங்களாப்பா, சால்னா மிச்சம் இருந்தால் வச்சுட்டு நான் ராத்திரிக்கு வச்சு சாப்பிடுவேன். இப்போ என்னால் அந்த 4 பரோட்டாவே திங்க முடியாது, திங்க முடியாம தான் திங்கணும் சால்னாக்காக. ஆமா சந்தியா அதுவும் கரெக்டு தான். நம்ம சோத்துக்கு ஊற்றி நைட்டு சாப்பிடுவோம் சரியா, சால்னா மிச்சம் இருந்துச்சுன்னா. சரி சாப்பிடு இப்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் பரோட்டா சாப்பிடணும் போல இருக்கா? போய் உடனே கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்க. பாய்.